எந்த ஒரு செல்லா இருந்தாலும் சரி, அந்த செல்லோட அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரி எதனால கவர் ஆயிருக்குன்னா, இந்த செல்லோட மெம்பரேன். இந்த செல் மெம்பரேன் எதால உருவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, லிப்பிடான பை லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் கிடையாது. இந்த லிப்பிட் பை லேயருக்கு இன்னொரு பேரு பாஸ்போ லிப்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்போ லிப்பிட் பை லேயர் அப்படின்னு சொல்றாங்க. பை மீன்ஸ் வந்து நம்ம 2 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன அந்த பாஸ்போ லிப்பிட் 2 லேயரா இருக்கணும். ஒரு லேயர் வந்து இன்வர்டா இருக்கும். அதாவது செல்லோட உட்பகுதியில இருக்கும். இன்னொரு வந்து அவுட்வர்டா இருக்கும். இந்த இன்வர்ட்ன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா, ஒரு டெயில் ஒரு வந்து என்னன்னா வால கொண்டு இருக்கும். இந்த அவுட்வேர்ட்ல என்ன இருக்குன்னா, தலை இருக்கும், ஹெட் இருக்கும். அதாவது இந்த இமேஜ பாருங்களேன். இந்த இமேஜ்ல இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து வாலு. இதுதான் என்னன்னா, அப்ப இது வந்து இன்வர்ட்ல இருக்கும். இந்த சைடு இருக்குல்ல, அதுதான் வந்து தலை. அது வந்து அவுட்வேர்ட்ல இருக்கும். இதுல இந்த இன்டெக்ரல் புரோட்டீன், ஆல்பா ஹெலிக்ஸ் புரோட்டீன், சேனல் புரோட்டீன், பெரிபிரல் புரோட்டீன், குளோபுலர் புரோட்டீன் எல்லாத்துலயுமே புரோட்டீன், புரோட்டீன் முடியுது. இந்த புரோட்டீனோட ரோல் என்ன இருக்குன்னா, டிரான்ஸ்போர்ட் பண்ற வேலை வந்து இத முக்கியமா பண்ணும். டிரான்ஸ்போர்ட் அதே மாரி வந்துன்னா சிக்னல் பண்றது, சிக்னலிங், டிரான்ஸ்போர்ட், சிக்னலிங், ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட். இந்த 3மே எது குடுக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த புரோட்டீன் கன்டென்ட் தான் குடுக்கும். டிரான்ஸ்போர்ட் ஏன்னா வேற செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அத முதல்ல பார்க்குற ரோல் வந்து இந்த புரோட்டீன் வேலை பார்க்கும். சிக்னலிங் மீன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்னா அந்த செல் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக இங்க இருக்கிற புரோட்டீன் எல்லாமே வேலை பார்க்கும். அப்ப புரோட்டீனோட ரோல் என்னன்னு பார்த்துட்டோம். அதே மாரி இந்த கொலஸ்ட்ரால் பார்ட் இருக்குல்ல. இந்த கொலஸ்ட்ரால் பார்ட்டோட ரோல் என்ன இருக்குன்னா, ஒரு செல் மெம்பரேன் ரொம்ப ரிஜிடா வந்துன்னா இந்த கொலஸ்ட்ரால் வைக்க விடாது. அதுக்கு பதிலா ஃப்ளூயிடா வைக்க விடும். ஒரு இடத்துல ஃப்ளூயிடா இருக்குன்னா, அது ஸ்டெபிலிட்டிய வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கான ரோல எது பார்க்கணும்? இந்த கொலஸ்ட்ரால் வந்து வேலை பார்க்கும். அடுத்து இங்க இருக்கிற வந்து கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட்டோட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செல்ல வந்துன்னா ரெகக்னைஸ் பண்றதுக்கானதும், ஒரு செல் வருதுன்னா, அந்த செல் இருக்குன்னா அந்த செல்ல வந்து ரெகக்னிஷன் பண்ணி, அதே மாரி கம்யூனிகேஷன் வந்துன்னா பண்றதுக்கான ரோல் எது பார்க்கும்னா, இந்த கார்போஹைட்ரேட் வந்து வேலை பார்க்கும். எதுலன்னா, இந்த செல்லோட மெம்பரேன்ல. அடுத்து ரிமைனிங் இருக்கிற இந்த கிளைகோ புரோட்டீன், அதோட சேர்த்து இந்த கிளைகோ லிபிட்ஸ் 2மே மேட் அப் ஆஃப் எதுல உருவாகும்னு சொல்லுவாங்க. அந்த 2ம் சேர்த்து இது கார்போஹைட்ரேட் பிளஸ் வந்து புரோட்டீன். இது 2ம் சேர்ந்து உருவாகுறது தான் வந்து இந்த கிளைகோலிபிட் ஆர் வந்து கிளைகோபுரோட்டீன். இது இந்த செல் மெம்பரேன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புரொடெக்டிவ் லேயர வந்து உருவாக்கும். ஒரு புரொடெக்டிவான லேயர். அந்த லேயரோட பேர் வந்து கிளைகோ காலிக்ஸ் லேயர். கிளைகோ காலிக்ஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதோடனா செல் மெம்பரேன். நான் சொன்னத வச்சு உங்களால என்ன சொல்ல முடியும்னா, ஒரு செல்லுல பாசேஜ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ கண்ட்ரோல் பண்ற ரோல் வந்து இந்த செல் மெம்பரேன் பண்ணுது. அதே மாரி புரொடக்ஷன் பண்ணுது. அதே மாரி இந்த செல்லோட இன்டெகிரிட்டி வந்து மெயின்டெயின் பண்ற எல்லா வேலையுமே எது பண்ணும்னா, இந்த செல் மெம்பரேன் தான் பண்ணுது. ஏன்னா இதோட பார்ட்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் என்னென்ன வேலை பார்க்கும்னு சொல்லி, அத வச்சு நம்ம வந்து என்னன்னா, ஈஸியா அந்த ரோல வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.